This video is sponsored by School of Business Organization SPO திருவண்ணாமலையில் இயங்கிட்டு வருது 2018 ஒரு பார்ட் டைம் ஜாப் இந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும். சரிங்களா? ஃபுல் டீட்டெயில் வேணால் இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மினிமம் டெய்லி 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், 300 ரூபா சம்பாதிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் கப் வச்சு எப்படி ஒரு அழகான விளக்கு ஸ்டாண்ட் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், 6 ஐஸ்கிரீம் கப்பு எடுத்துக்கிறேன். தெர்மோகால் கப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கப்பு. சரிங்களா? அது மாதிரி ஒட்டிக்கிறோம், ஒன்று மேலே ஒன்றா 6 ஒட்டியாச்சு. அதே கீழே ஃபஸ்ட் கலர் கொடுத்துக்கிறோம், நமக்கு பிடிச்ச கலரை அதை கொடுத்துக்கிறோம் ஸ்டாண்டுக்கு. சரிங்களா? ஒயிட் கலர் கப் எடுத்துருக்கேன், அதனால் ஒயிட் கலர் வேண்டாம் அப்படிங்கிறது ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அந்த சென்டரில் நம்ம துணிக்கு வாட்டர் கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த துணியை வச்சு ஒட்ட போகிறோம். சரிங்களா? பாருங்க, 2 கப்பு 2 சேர்த்து ஒட்டுறோம். துணியை ஒட்டியாச்சு. இப்போ அந்த சென்டரில் டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ண துணியில் தைக்கும் போது யூஸ் பண்ண அதே துணியை வச்சு நம்ம டெக்கரேஷன் கொடுக்குறோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு அட்டையை எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம் ஒரு ரவுண்டுக்கு. இதுக்கு கலர் ஷீட்டு எல்லோ கலர் என்கிட்ட இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, உங்களுக்கு எல்லோ கலர் பிடிக்குன்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை ஒரு எண்டில் வச்சு கட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற எண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேறு வீடியோக்காக. சரியா? இப்போ இதுக்கும் டெக்கரேஷன் கொடுக்குறோம். இதுதான் அந்த விளக்கோட பாட்டம், அதையும் டெக்கரேஷன் கொடுக்குறோம் அந்த துணியை வச்சு. சரிங்களா? ஈஸியான வேலையை செஞ்சு ஒரு ஸ்டாண்ட் ஆக்கி போகிறோம். பாருங்க, பாதி வேலை முடிஞ்சுது. இப்போ பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறோம். 10 ஸ்பூன் இருந்தால் போதும். கட் பண்ணி எடுத்துங்க, ஒரு ரவுண்டு பண்ணிக்கோங்க. இந்த டீ கப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கப் அளவுக்கு இருந்தால் போதும். சரிங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனாக ஒட்டிக்கிறோம். பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு ஒட்டிக்கிறோம். இப்போ அதுக்கு கீழே சென்டரில் ஒரு அட்டையை வச்சு ஒட்டிக்க போகிறோம். சரிங்களா? ஒட்டியாச்சு பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு கலர் கொடுத்துக்கிறோம். ஸ்பூனுக்கு அது கொடுக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாம், அது உங்கள் சாய்ஸ். கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது எடுப்பாக இருக்கும். சரிங்களா? மேலே மஞ்சள் கலரில் ரெட் கலரில் தீபம் எரியும் போது இது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக இதை மஞ்சள் கலரில் மாற்றிக்கிறோம் பெயிண்ட் கொடுத்து. சரிங்களா? இப்போ இதுவும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சைடில் அந்த கிளாத் துணியை ஒட்டிக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்ட் ரெடி. இப்போ இதை கொண்டு போய் நம்ம முன்னையே ஒட்டி வச்சுக்கிறோம் பார்த்திங்களா, இது மேலே ஒட்டிக்கிறோம். சரிங்களா? இப்போ விளக்கு வச்சா வேலை முடிஞ்சது. ஸ்டாண்ட் ரெடி, சூப்பரான அழகான ஸ்டாண்ட் ரெடி. இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.